பாரில் குடிக்கிற மதுவில் என்ன பண்ணுறான், இன்ஜெக்ஷன் போடுறான் அந்த பாட்டிலில். போதை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு இதை வந்துக்கிட்டு ரசாயனத்தை உள்ளே இன்ஜெக்ஷன் போட்டுறான். அப்போ பாரில் குடிக்கிறவனுக்கு பூரா போதை அதிகம் ஏறும். பாரில் குடிக்கிறதெல்லாம் கணக்கில் வராது. பாரில் குடிக்கிறதெல்லாம் அன்அஃபிஷியலாக கொண்டு வருவான், சேல்ஸில் வராது, விற்பனையில் வராது, கலால் வரி இதெல்லாம் கட்ட முடியாது. இவன் போய் ஈடி பாருங்களை பூரா செட் பண்ணியிருந்தாங்கன்னா மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார் எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட உங்களுக்கு 4000 பாருக்கு மேலே, 4000 கடைனா ஒரு 3000 பாருக்கு மேலே இருக்குது. அதை விட்டுட்டாங்க, பாரை இவங்க செக் பண்ணல. இது எல்லாத்துக்கும் மேலே FL2ன்னு ஒரு இது இருக்குது, லைசன்ஸ். FL2னா நீங்கள் டாஸ்மாக் கடை தான் பார்ப்பீங்க. நிறையா சென்னை போன்ற பெரிய நகரங்களில் ஹோட்டலில் தனியாக இருக்கும் எலைட்டுன்னு, அதெல்லாம் FL2 லைசன்ஸ். அது கணக்கிலேயே வராது. அது ஆயிரக்கணக்கான லைசன்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு டாஸ்மாக்கு சம்மந்தமே இல்லை. அவன்கிட்ட இருந்து அங்கே விற்கக்கூடிய மது கணக்கில் வராது. அங்கே விற்கக்கூடிய மதுவில் பெர்சன்டேஜ், இந்த 5 பிஸ்லரி, இந்த 5 டிஸ்டிலரி இருக்க, இந்த 5 டிஸ்டிலரிலையும் உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு பெர்சன்டேஜ். ஒரு பாட்டில் 25 ரூபான்னா ஜெகத்ரட்சகன் என்ன பண்ணுவார், 5 ரூபா உங்களுக்கு அரசியல்வாதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு போயிடும். எவ்வளோ சரக்கு வாங்குறீங்களோ ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபா. இப்படி தான். ஆக இப்படி ஒரு கொள்ளை இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இதில் எங்கே சுற்றினாலுமே இவங்க கட்சி தான் வரும். மீடாசுன்னு சசிகலா இது இருந்தது, இப்போ போச்சு. இப்போ எப்படி ஈடிக்கு போச்சு? இது ஈடிக்காரனுக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ணானா, இந்த குரூப்புக்குள்ளேயே என் கம்பெனியில் அதிக ஆர்டர் அவன் கம்பெனியில் அதிக ஆர்டர் கொடுக்குற, என் கம்பெனியில் கம்மியாக கொடுக்குற அப்படிங்கிற மோதல் அந்த குரூப் இந்த கம்பெனிகளே காட்டி கொடுத்தான் ஈடிக்கு. இவ்வளோ அநியாயம் நடக்குது, இவ்வளோ அக்கிரமம் நடக்குதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டான். இந்த டீட்டெயிலை வச்சு தான் உங்களுக்கு அங்கேருந்து ஈடி வந்தான். ஆனால் பிடிச்ச இடம் மாட்டாத இடத்துல பிடிச்சிட்டாங்க.